மாகாண சபையின் அவை தலைவர் அவர்களே, அதேபோன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இராணுவம், போலீஸ் உள்ளிட்ட முப்படைகளின் அதிகாரிகளே, யாழ்ப்பாணத்தின் பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்களே, அதேபோன்று மாவட்டத்தின் மாவட்ட பணிப்பாளர்களே, பிரதேச செயலாளர்களே, அதே போன்று அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளே, அதே போன்று ஊடகவியலாளர்களே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற சிவில் அமைப்புகளினுடைய தலைவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெறுகின்றது. இது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற இரண்டாவது கூட்டம். இந்த கூட்டம் மிகவும் ஒரு முக்கியமாக அமைந்திருப்பது என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, எங்களுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் இதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இங்கு இருக்கின்ற பலரோடு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற, அது மாத்திரமல்ல, எமது மாவட்டத்தில் கடந்த காலங்களில் இருந்து நாங்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்போ அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் முகமாக எங்களுடைய ஜனாதிபதி கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் திகதி கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அப்போ அந்த வேலை திட்டத்தின் கீழ் இந்த நாட்டின் வறுமை ஒழிக்கின்ற வேலை திட்டம் உள்ளடங்கப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டை தொழில் மயமாக்குகின்ற, டிஜிட்டல் மயமாக்குகின்ற செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. அப்போ இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எங்களுடைய மாவட்டத்தில், யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்க வேண்டிய வேலைகள் இருக்கின்றது. அதே போன்று யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இவை எல்லாவற்றுக்கும் படிப்படியாக தீர்க்கக்கூடிய திசையை நோக்கிய அணுகுமுறைகளை கையாண்டு வருகின்றோம் எங்களுடைய அரசாங்கம். அப்போ அந்த வகையில் இன்று இது மிகவும் முக்கியமான நாளாகவும் அமைந்திருக்கின்றது. அதனால் எங்களுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களை வருக வருக என்று எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் சார்பில் வரவேற்பதோடு, அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அன்பாக வரவேற்பதோடு, ஏனைய அதிகாரிகள், போலீஸ் உள்ளிட்ட முப்படைகளை சார்ந்த அனைவரையும், சிவில் அமைப்புகளை சார்ந்த அனைவரையும், ஊடகவியலாளர்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்று எனது வரவேற்பு உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்றைய இந்த நிகழ்விலே நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தேவைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் ஒரு காட்சிப்படுத்தலை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டம் தொடர்பாக விடயங்கள், முதலாவது விடயமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்திலே நாங்கள் வறுமை ஒழிப்பு, டிஜிட்டல் மயமாக்கம் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய செயற்பாடுகளாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே அரசாங்க அதிபர்களுக்கான செயலமர்வு ஜனாதிபதி செயலகத்திலே கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெற்றதை தொடர்ந்து மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்டத்தினுடைய பதவிநிலை உத்தியோகத்தர்கள், ஏனைய திணைக்கள தலைவர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் அனைவருக்குமாக இந்த செயலமர்வுகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயார்படுத்தப்பட்டு அதனுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அடிப்படை தரவுகளாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே 15 பிரதேச செயலாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன. கிராம அலுவலர் பிரிவுகள் 435 காணப்படுகின்றன. அதே வேளையிலே மொத்த சனத்தொகை 2,11,820 குடும்பங்களை செய்ய 5 குடும்பங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள். இதனுடைய அங்கமாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த யுத்தத்தின் பின்னரான மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட வந்த நிலையிலே 2009ஆம் ஆண்டு முதல் இன்றைய நாள் வரையிலே 40,043 குடும்பங்களைச் சேர்ந்த 1,30,124 பேர்
மீளக்குடியமர்ந்திருக்கின்றார்கள். அதில் இந்தியாவிலிருந்து 1624 குடும்பங்களைச் சேர்ந்த 4214 குடும்பங்களும் மீளக்குடியமர்ந்த வகையிலே இன்று வரையில் 41,667 குடும்பங்களைச் சேர்ந்த 1,34,338 பேர் மீளக்குடியமர முடிந்திருக்கின்றது. இதே வேளையிலே இன்னும் எங்களுடைய மாவட்டத்திலே மீளக்குடியமர வேண்டியவர்களாக 1502 குடும்பங்களைச் சேர்ந்த 4533 பேர் மீளக்குடியமர வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களிலே 977 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் உயர் பாதுகாப்பு வலய பகுதியிலே காணிகளை கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். இது எங்களுடைய இந்த உயர் பாதுகாப்பு வலயம் தொடர்பாக எங்களுடைய இந்த முன்னிகைத்திலே நாங்கள் இதில் ஏற்கனவே இந்த பச்சையிலே குறிக்கப்பட்டிருக்கின்ற விவரம் ஏற்கனவே எங்களுடைய மாவட்டத்திலே மீளக்குடியமர்வுக்காக விவசாய தேவைகளுக்காக மட்டும் அனுமதிக்கப்பட்ட பிரதேசமாக இருக்கின்றது. சிவப்பு பகுதியிலே குறிக்கப்பட்டிருக்கின்ற பகுதியானது பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை அரசாங்க அதிபர் என்ற ரீதியிலே முன்வைக்கின்றனர். இந்த பலாலி வீதியை பாதுகாப்பு தேவை கருதி பயன்படுத்துவதோடு பொதுமக்களுக்கான அந்த பாதையிலே பயணம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை வழங்க முடியுமாயின் அது தொடர்பாக சாதகமாக பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு அந்த பச்சை அடையாளமிடப்பட்ட பகுதி ஏற்கனவே விவசாய தேவைகளுக்காக மட்டும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பகுதியிலே மக்கள் குடியமர்வதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக முடியுமாயின் அது தொடர்பாகவும் இனிவரும் காலங்களிலே இந்த சிவப்பு பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்ட பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதிகளை மக்களுடைய முதல் கட்டமாக மக்களுடைய விவசாய நடவடிக்கைகளுக்கும் பின்னர் அவர்களுடைய குடியிருப்புக்கும் விடுவிக்க முடியுமாயின் சாதகமாக பரிசீலிக்குமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட மக்களுடைய சார்பிலே தங்களை தயவாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். இதே வேளையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இருக்கின்ற காணிகள் தொடர்பான விவரத்திலே ஏற்கனவே 23,850 ஏக்கர் காணி பாதுகாப்பு வலயத்திலே இருந்த காணியிலே தற்போது 21,226 ஏக்கர் விடுவிக்கப்பட்டு 2,624.29 ஏக்கர் மட்டுமே விடுவிக்கப்பட வேண்டிய நிலையிலே இருக்கின்றது. இதிலே இராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் போலீசாரத்திலே சொல்லப்படுகின்ற காணிகள் அது அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 2,624.29 ஏக்கர் காணி தனியார் காணி பாதுகாப்பு வலயத்திலே இருக்கின்றது. அதன் பின்னர் 951 ஏக்கர் அரச காணியாக இருக்கின்றது. விமானப்பட தளத்தினுடைய காணி விவரம் தொடர்பாக இது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபைக்குரிய காணியாக காணப்படுகின்றது. தற்போது ஏற்கனவே இந்த காணி விமானப்படையினரால் விமான ஓடுபாதை அமைத்து பயன்படுத்தப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த செயற்பாட்டிலே எங்களுக்கு மொத்தமாக 1009.87 ஏக்கர் காணி விமானப்படை தளம் தொடர்பாக இருக்கின்றது. ஆகவே இதிலே நாங்கள் ஏற்கனவே தொடர் நடவடிக்கை எடுத்து நீண்ட காலமாக இவர்களுக்குரிய நட்டஈடு வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே எங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையினுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே விமான ஓடுதளத்தை விஸ்தரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே முதற்கட்டமாக நாங்கள் ஏற்கனவே இந்த காணிகளுக்குரிய நட்டஈட்டை வழங்குவதன் மூலம் இதற்கு 643 பேர் இதற்குரிய காணியில் இருந்தாலும் 538 பேர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த காணிக்கு நட்டஈட்டை பெற்றுக்கொள்வதற்கு. ஆகவே முதல் கட்டமாக நாங்கள் இந்த நட்டஈட்டை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியுமாயின் தொடர்ந்தும் இந்த விமான ஓடுபாதையை அல்லது அந்த விமான தளத்தை மேலும் பொதுமக்களுடைய பயண தேவைக்காக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்ததாக இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே சுண்ணக்கல் அகழ்வு தொடர்பான ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இதிலே சட்டத்தினுடைய விவரம் ஆக்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதிலே தெளிவுத்தன்மை ஒன்று தேவையாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த சுண்ணாம்பு கட்டடப் பொருளா அல்லது கனிமமா என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அதே வேளையிலே சுண்ணாம்புக்கள் எடுத்துச் செல்வதற்கான அனுமதியானது உரிய சட்ட ஏற்பாடுகளுக்கூடாக வரையறுக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதே வேளையிலே இந்த சுண்ணாம்புக்கள் கொண்டு செல்வதற்கான அறிவுறுத்தல் அல்லது சட்ட ஏற்பாடு உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் சட்டத்தின் பின்னர் கடிதங்கள் மூலம் வழங்கப்பட்ட கடிதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்ற காரணத்தினாலே இதற்குரிய சட்ட ஏற்பாடு மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது.
அடுத்ததாக ஜனாதிபதி மாளிகையினுடைய படம் இதிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 17 உரிமையாளர்களுக்கு சொந்தமான 29 ஏக்கர் காணி ஏற்கனவே ஜனாதிபதி மாளிகையாக கட்டப்பட்டு இதுவரையிலே பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக சட்ட நடவடிக்கையின் மூலம் இந்த காணியை பொதுமக்களிடத்திலிருந்து பெற்று பொருத்தமான தேவைப்பாட்டுக்கு இதனை பயன்படுத்த வேண்டும். ஆகவே இந்த விடயத்தையும் அதுமேதகு ஜனாதிபதி அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற நீண்ட காலமாக இதை பொருத்தமான பொறிமுறையூடாக எங்களுடைய மாவட்ட மக்களுக்கு මුළු ඉඩම් ප්‍රමාණය කොච්චරද කියලා? 29 acres. නෑ ඔක්කොම පවරගත්තු ඉඩම්ද ඊට அதெல்லாம் கையகப்படுத்தப்பட்டதா அல்லது ராணுவ இந்த ஜனாதிபதி மாளிகைக்குரிய காணியாக தனியாரிடமிருந்து கையகப்படுத்தப்படவில்லை. நடவடிக்கை எடுக்க මුළු ඉඩම කොච්චරද? 29 acres. 29 acres. ඒ ඔක්කොම අර ෆැමිලිස් 17න් පවරගත්තු ඒකද? 17 குடும்பங்களுக்குரிய 29 ஏக்கர். ඒ කියන්නේ මුළු ඉඩමම අක්කර 29ද නේ වැඩිද? 29. අක්කර 29ක් තාමත් පවර ගැනීම කටයුතු කරගෙන යනවා. තාම ඉවර නැහැ. නෑ මුළු ඉඩමම කොච්චරද? ආය අක්කර 29ම පුද්ගලික ඉඩම්. 29න් පුද්ගලික ඉඩම්. වන්දි ගෙවල ඉවර නෑ. இல்ல சார், இது என்ன சுவீகரிப்புக்குரிய පවරගෙන අවසන් නැතු කොහොමද බිල්ඩින් එක හදලා තියෙන්නේ? 38 ආයතනයේ අරන් තියෙනවා. ඊටම ගත්ත ගමම යන්න පුළුවන් විදියට අරන් තියෙන්නේ මේ එක්විෂන් එක. சார், அது ஏற்கனவே உயர் பாதுகாப்பு வலய காணத்தியா இருந்தபடியால அதுக்குரிய கட்டடம் எல்லாம் கட்டி முடித்த பிறகுதான் எங்களுக்கு அந்த காணியிலே கட்டப்பட்ட விடயம் தெரிய வந்ததன் காரணமாக එක්වයර් කරන ප්‍රොසීජර්ස් දෙකක් තියෙනවා. එකක් තමයි ගත්ත ගමම ඉරමට යන්න පුළුවන්. අනිත් එක වන්දි ගෙවලා ඉවර වෙලා යන්න පුළුවන් ක්‍රමයක් තියෙනවා. මේ අරන් තියන්නේ අනිත් ක්‍රමයට. ඉඩමස වන්දි ගෙවන්න කලින් සර් සිස 8 අනුව පොසිෂන් එකේ වාර දීලා තියන්නේ ජූඩියට. ඒගොල්ලෝ MOS එක සයින් කරලා තියන්නේ ස්ලිට් ආයන දෙක සර්. ස්ලිට් ආයන එක. ඒ නිසා තාම දැන් ඉල්ලලා තියන්නේ 44 අනුව ලීගල් ඕනර්ෂිප් එක දෙන්න කියලා තමයි ඉල්ලලා තියෙන්නේ සර්. මේ එක්විෂන් ප්‍රොසීජර් එක සම්පූර්ණයෙන්ම ඉවර නම් සර් වහාම ඒවා ඉන්වෙස්ට්මන්ට් වලට යන්න පුළුවන්. சரி, இந்த 29 ஏக்கருக்குரிய உரிமையாளர்களோடு பிரதேச செயலாளர் தொடர்பு கொண்டு 6 உரிமையாளர்களுடைய தொடர்பு கொண்டப்பட்டிருக்கோம். ஏனையவர்கள் வெளிநாடுகளிலே இருப்பதாலே தொடர்பு கொள்வதிலே இடர்பாடு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதை நீதிமன்றத்திலே அதற்குரிய நடவடிக்கை எடுத்து தொடர் நடவடிக்கை எடுத்து காணியை நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஏற்பாடு இருக்கின்றது சார். கோஸ்டல் அக்விசிஷன் තමයි යන්න ඕනේ සර්. 6 දෙනා ඉදිරිපත් වෙලා තියෙනවා. 6 දෙනා ඉදිරිපත් වෙලා අනිත් අයගේ වටිනාකම ඕන නම් මුසාවියට තෙල්පත් කරලා වැඩ අවසන්ද? කරන්න පුළුවන්. නෑ වැඩ අවසන්ද? මන්දිරය හදලා අවසන් නෑ. තාම නැහැ. அடுத்ததாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தினுடைய விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் அடிப்படையிலே எங்களுடைய மாவட்டத்திலே 72,438 ஏக்கர் காணி வன ஜீவராசிகள் திணைக்களத்தில் இருக்கின்றது. இதிலே நாங்கள் தற்போது ஏற்கனவே மக்கள் குடியிருந்த காணிகளாக அல்லது மக்கள் வசித்த காணிகளாக 16,171 ஏக்கர் காணிகள் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவற்றையும் விடுவிக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இது ஏற்கனவே நீண்ட காலமாக பொதுமக்கள் தங்களுடைய வாழ்விடங்களையும் தங்களுடைய வாழ்வாதார செயற்பாடுகளை விவசாயம் உட்பட செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் உண்மையிலே அதில் மிக குறுகிய அளவு எங்களுடைய பிரதேச செயலாளர்களுடைய மேற்பார்வையில் நாங்கள் நேரடியாக சென்ற இடத்திலே 14,000 ஏக்கர் மட்டுமே நாங்கள் கேட்டிருக்கின்றோம். மிகுதி 58,000 ஏக்கரை வனவள ஜீவராசிகள் திணைக்களம் தொடர்ச்சியாக தங்களிடத்திலே பேணுவதோடு எங்களுக்கு 14,171 ஏக்கரை நாங்கள் விடுவிப்பதற்கு கேட்டிருக்கின்றோம். அதே வேளையிலே வனவள திணைக்களத்தினுடைய காணிகளாக 5,397 ஏக்கர் காணப்படுகின்றது. அதில் ஆக குறைந்த அளவிலே 397 ஏக்கர் காணியை மட்டுமே பொதுமக்கள் ஏற்கனவே கடந்த காலங்களிலே அவர்களுடைய வசிப்பிடங்கள் வாழ்விடங்கள் இருந்த காணிகளை மட்டும் அடையாளப்படுத்தி 397 ஏக்கரை மட்டும் விடுவிப்பதற்கும் ஏனைய 4,999 ஏக்கர் காணிகளை வனவள திணைக்களம் தொடர்ந்தும் தங்களுடைய பாதுகாப்பிலே வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது. முதல் கட்டமாக இதற்குரிய கோரிக்கைகளை தாங்களுக்கு முன்வைத்துக் கொள்கின்றோம்.
யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வீட்டு தேவைகள் தொடர்பாக இன்றைய நிலையிலே 20,350 வீடுகள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கின்றன. இதிலே பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள், யுத்தத்தாலே இறந்த குடும்பங்கள் மற்றும் சமூகமயப்படுத்தப்பட்ட குடும்பங்கள் மற்றும் இந்த இந்தியாவிலிருந்து மீளக்குடியமர்ந்த குடும்பங்கள் உட்பட எங்களுக்கு 20,350 வீடுகள் தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்துக்குரிய தேவைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே இந்த வீட்டு திட்டங்களை வழங்கிய போது அப்போதைய பணப்பெறுமதியின் அடிப்படையிலே ஒரு வீட்டிற்கு 1 மில்லியன் ரூபாவும் ஒரு திட்டத்திலே 0.6 மில்லியன் ரூபாவும் வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய பொருள் விலைவாசி அதிகரிப்பின் அடிப்படையிலே எங்களுடைய மதிப்பீட்டின் பிரகாரம் 2.2 மில்லியன் வீடு, அதே வேளையிலே ஒன்று அல்லது 2 அங்கத்தவர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 1.5 மில்லியன் ரூபாய்க்குரிய தேவைப்பாடு ஒரு வீட்டிற்குரிய செலவினமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்பாக வீட்டு திட்டங்களை எதிர்வரும் காலங்களிலே வழங்குகின்ற போது அதற்குரிய அதிகரிப்பு நிலை தற்போதைய பொருள் விலைவாசி அதிகரிப்பின் அடிப்படையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ඒගොල්ලන්ට ඉඩම තියෙනවා අවශ්‍ය නන්නේ ලෑන්ඩ් එක තියෙනවා ලෑන්ඩ් එක තියෙනවා හවුසින් සපෝට් இவர்கள் வந்து தங்களுடைய சொந்த காணியில் வீடு கட்டி இருக்கிறார்கள். அதில் மற்றது சார் 2019ஆம் ஆண்டு நேஷனல் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டினாலே வழங்கப்பட்டது 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு தருவோம் என்று வழங்கப்பட்டு அவர்கள் 1,50,000 அப்படித்தான் கொடுத்து போட்டு பிறகு கவர்மெண்ட் அந்த எலெக்ஷன் நடந்து மாறின உடனே அப்படியே எல்லாம் நின்றுட்டுது. அது இலங்கை முழுக்களும் அந்த பிரச்சனை இருக்கிறது கணக்கு. எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் கிட்ட 20,000 வீடுகள் அப்படியான நிலையில் இருக்கின்றன. அது சில பேர் சில சிறிய துண்டு காணியிலே அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தவர்கள் அப்போ அந்த வீடை கட்டுவதற்காக அந்த வீட்டையே அழித்து போட்டு தான் அதை கட்ட துவங்கினவர்கள். இப்போ அதாலே அவர்கள் சரியான கஷ்டப்படுகின்றார்கள். அதே ஒரு தயவு செய்து உங்களுடைய கவனத்துக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் சார். அந்த வகையிலே சார் கௌரவ ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டது போல இது யாழ்ப்பாண மாவட்டம் மட்டுமல்ல வடக்கு மாகாணம் முழுக்க இருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே 3,827 வீடுகள் ஆக குறைந்தது 50,000 ரூபாய் ஆரம்ப கொடுப்பனவோடு அவர்களுக்கு வீட்டு திட்டம் வழங்கப்பட்டது. மிகுதி கொடுப்பனவு வழங்கப்பட முடியாத நிலையிலே அவர்கள் இந்த வீடுகளை பூர்ணப்படுத்த முடியாமலும் அந்த வீட்டிலே முழுமையாக வசிக்க முடியாதலும் ஒரு இடர்பாட்டிலே இருக்கின்றார்கள். இந்த வீடுகளை அவர்கள் தங்களுடைய பணத்தையும் போட்டு கட்டுவதற்குரிய சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அதன் அடிப்படையிலே 1,350 மில்லியன் ரூபாய் எங்களுடைய மாவட்டத்திலே இந்த வீடுகளை முழுமைப்படுத்துவதற்குரிய தேவைப்பாடு இருக்கின்றது என்பதனை தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். அடுத்ததாக இந்த போக்குவரத்து துறை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய மாவட்டத்திலே இன்னும் 33 பாதுகாப்பான புகையிரத கடவைகள் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது. இதிலே தொடர்ச்சியாக விபத்துக்கள் சம்பவித்துக் கொண்டு வருகின்ற காரணத்தினாலே இழப்புகள் உயிரிழப்புகள் மற்றும் அவர்களுடைய இழப்பீடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அது தொடர்பாகவும் நாங்கள் இந்த கோரிக்கையை இவ்வளவு 33 பாதுகாப்பற்ற புகைப்படங்களுக்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு புகையிரத சேவைகள் ஏற்கனவே இந்த புகையிரத சேவைகள் மேற்கொள்ளப்பட்ட போது திருத்த வேலைகள் காரணமாக புகையிரத சேவைகள் இடைநிறுத்தப்பட்டன. தற்போது உத்திரதேவி 5:30 காலையிலே யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்படுகின்ற புகையிரதமும் ஏசி இன்டர்சிட்டி 1:50க்கு புறப்படுகின்ற புகையிரதமும் தற்போது இயங்காத நிலையிலே இருக்கின்றது. அதாவது அது கிழமை நாட்களிலே சனி ஞாயிறு விடுமுறை நாட்களிலே மட்டும்தான் செல்லுகின்றது. வழமையாக அது முன்னர் முழு நாளும் அதற்குரிய ஏற்பாடு இருந்தது. அதே போல ஜால்தேவி இன்டர்சிட்டி எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து போகிறவர்கள் கூடுதலாக வெள்ளவத்தை அல்லது டெய்வலை பிரதேசத்துக்கு போகின்ற காரணத்தினாலே தற்போது அது அதாவது கோட்டை வரையும் தான் அந்த ரயில் சேவை நடைபெறுகிறது. அதையும் மவுண்டலேனியா வரைக்கும் நீடிப்பதாயின் மக்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதனையும் 2024 முதல் சார் அதிகாலை 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் கேகேசிலிருந்து வெளிக்கின்றது. அது 11 மணிக்கு கொழும்பை அடையும். பிறகு பின்னர் மாலை 3:55 மணிக்கு அங்கே இருந்து ஒரு பிரதம் வலிக்கிட்டு காங்கிரஸ் துறைக்கு வாருது. அந்த ரெயின் சர்வீஸ் இருந்தால் ஆக்களுக்கு சுகமாக இருக்கும். சில பேர் சிறிய வேலைகளை முடித்து போட்டு வாழறதுக்கு அது ஒரு வசதியாக இருக்குமா? தயவு செய்து உங்களுடைய கவனத்துக்கு ජනාධිපතිතුමනි මම මේ ගැන පාර්ලිමේන්තුවත් කතා කරා. අමතිතුමාත් එක්කත් මම ලිපියක් දුන්නා. ඇත්ත වශයෙන්ම සර්විස් දෙකයි තිබ්බේ. දැන් මම හිතන්නේ මේ සතිය 30 වෙනිදා 31 වෙනිදා
ඉඳලා මේ රාත්‍රී තකල් දුම්රිය පටන් ගන්නවා කියලා තියෙන්නේ. ඒවට සර්විසස් මම හිතන්නේ හතරක්ද පහක්ද තිබ්බා. මේ අර මේ ට්‍රැක් එක අලුත් කරගන්න පටන් ගත්තාම ඔක්කොම නැවතුවා. ඒකට පස්සේ සර්විසස් දෙකක් නැගෙනහිරට දැම්මා. ගරු මන්ත්‍රීතුමා මේ ප්‍රශ්නය ඔබතුමත් මතු කරා ගොඩක් අය ඉදිරිපත් කළ තියෙන දෙයක්. අපි දැනට පොංගල් එක යම් ට්‍රේන් සර්විසස් පටන් අරගත්ත එකක් තිබෙනවා. පෙබරවාරි මාසෙ තුලදී අපි දුම්රිය දෙපාර්තමේන්තුව එකඟ වෙලා තිබෙනවා ඩේලි ජැෆ්නා ඉන්ටර්සිටි ට්‍රේන් එක පටන් ගත්තා. ඒ වගේම මිඩ් ඩේ ට්‍රේන් අර එකයි ගානට යන ට්‍රේන් එක පටන් ගන්නත් පෙබරවාරි ඔව් ඒකත් අපි මේ පෙබරවාරි මාසය තුලදී පටන් ගන්නවා. ඒ වගේම මවුන්ට් ලෙවනියා වලට යවන එක අපි දැනටම කතා කරලා තිබෙන්නේ. ඒක අපි හිතනවා මේ මාසේ ඉවර වෙන්න කලින් ඒක කරන්න පුළුවන්. ஆகவே அடுத்ததாக இந்த யாழ்ப்பாணத்திலே தற்போது இந்த வீதி விபத்துக்களுடைய அதிகரிப்பு இருக்கின்ற காரணத்தினாலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஆக 6 சிக்னல் லைட் தான் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றது. ஆகவே இந்த போக்குவரத்து நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காகவும் விபத்துக்களை குறைப்பதற்காகவும் சிக்னல் லைட்ஸ் அடுத்ததாக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய செயற்பாட்டிலே தற்போதைய உள்ள நேர அட்டவணையின் பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே சீரான பஸ் போக்குவரத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருப்பின் ஆக குறைந்தது யாழ்ப்பாண சாலைக்கு 23 பஸ், பருத்தித்துறை சாலைக்கு 10 பஸ், கார்நகர் சாலைக்கு 5 பஸ் தேவைப்படுகின்றது. பஸ் போக்குவரத்தை முழுமையாக சீராக கொண்டு நடத்துவதற்கு என்பதனையும் தயவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிமேத ஜனாதிபதி அவர்களே, எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கிற பஸ் நிலையம் மிகவும் ஒரு போதிய வசதியின்றி மிக குறைவாக இருக்கின்றது. அதற்காக நாங்கள் வெளியான ஒரு பஸ் நிலையம் வெளியிடங்களுக்கு செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே நாங்கள் சிடிவி இணையத்தையும் நாங்கள் அதிலே இருந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் எந்த விதமான ஒத்துழைப்பையும் தருகிறார்கள் இல்லை. அவை நாங்கள் அந்த பஸ் நிலையத்தை நாங்கள் விரைவாக மீளமைத்து செய்ய வேண்டும் இருக்கிறது. ஆகவே அவர்களும் ஒரு ஒருங்கிணைப்பு கட்டாயம் வர வேண்டியதாக இருக்கிறது. நீண்ட காலமாக நான் கோரிக்கை விடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் அதுக்கு வருகிறார்கள் இல்லை. ஆகவே தயவு செய்து உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறோம். எங்களுடைய இந்த பஸ் நிலையத்தை கட்டாயம் அது மீள புனரமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது.